ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்றைக்கே இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாரு. இன்றைக்கி ஸ்பெஷலான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கார சாரமாக. இதுக்குன்னு ஒரு தனி மசாலா வறுத்து அரைச்சி இந்த மீன் குழம்புல சேர்த்து செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதே மாதிரி மீன் குழம்பு திரும்ப திரும்ப வைங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. வீடியோ பார்க்குறப்போ ஒரு லைக் கொடுங்க. அந்த லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ இதே மாதிரி போடுறதுக்கு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூனு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூனு மிளகும் 1/2 டீஸ்பூனு சீரகமும் போட்டு லேசாக பொரியிற மாதிரி பொரிய விட்டுட்டு அதில் 10 பல்லு பூண்டும் ஒரு 3 வெங்காயம் நடுத்தர சைஸில் 3 வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது 4 கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் நாட்டு வெங்காயம் போட்டுங்க. அந்த மாதிரி சின்ன வெங்காயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கினீங்கன்னா மீன் குழம்பு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாததால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதிலே ஒரு கைப்பிடி அளவு தேங்காவும் போட்டுக்கலாம். நான் தேங்காவை பல்லாக செஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுங்க. கலர் கொடுக்கறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம அரைப்போம் பார்த்தீங்களா, வீட்டு மிளகாத்தூள். அது ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். மீன் குழம்புக்கு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறப்பே 2 தக்காளியும் அரிஞ்சு போட்டு வதக்கி இருக்கிறோம். நான் மறந்து போயிட்டேன், அதனால் ஒன்றும் கிடையாது. பொரியாக அரிஞ்சு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை. ஃப்ரெண்ட்ஸ், நான் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 4 வெந்தயம் போட்டுங்க, ரொம்ப போடாதீங்க. பாரம்பரியமான தாளிப்பு வடகம் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டிலே போட்டது சுத்தமாக. அந்த மாதிரி வடகத்தை சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டுங்க. ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுக்கோம். ஏன்னா அரைச்சி வேற போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெங்காயம் போட்டால் போதும். வெங்காயம் தாளிப்பில் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயே ஒரு பெரிய கத்திரிக்காவை அரிஞ்சு போட்டுங்க. மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட், அலாதியான டேஸ்ட் இருக்கும். இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இது நீர் சுதும்பு மீன். இந்த மீன் தான் இல்லை, எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரியே நீங்கள் கழுவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும், ஒரு 1/2 டீஸ்பூனு உப்பும், 1 டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரும், 1 டீஸ்பூனு பெப்பர் பவுடரும் போட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை பிழிஞ்சி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல போட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் லேசாக ஒரு வறுத்துட்டு கூட நம்ம குழம்புல போடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உப்பு காரம் ஏறி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினா போதும். இதிலே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவையும் இதிலே போட்டுக்குவோம். மசாலாலாம் போட்டுட்டேன். இதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கத்திரிக்காய் வேகணும், அதனால் நம்ம இப்போ புளி ஊற்றக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க. பார்த்துக்குன்னு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மீனில் வேற கொஞ்சம் போட்டு பெசரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் பார்த்துக்குன்னு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே மசாலா வதங்கின மசாலா தான். நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் இந்த கத்திரிக்காய். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கத்திரிக்காய் வெந்துடுச்சு. நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நான் இதில் ஊற்றிட்டேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுறதா இருந்தால் போட்டுங்க, உங்களுக்கு தகுந்தாப்பில். நல்லா கத்திரிக்காய் வெந்துடுச்சு. குழம்பும் இந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். பெசரி வச்ச மீனை போட்டுடுவோம். போட்டுட்டு சிம்மில் வச்சுடுங்க. எல்லாம் இந்த தண்ணியும் இந்த மீன் பெசரி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த இதையும் இதிலே ஊற்றிடுங்க. மீன் போட்ட உடனே நீங்கள் இந்த மாதிரி லேசாக கிளறி கொடுத்துருங்க. அப்புறம் கொதித்த பிறகு நீங்கள் கிளறக்கூடாது, மீன் உடஞ்சி போயிடும். மீன்ஸ் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் நான். இதில் பூண்டு போட்டுக்குவோம். நம்ம கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும் மீன் குழம்புக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் பூண்டு போட்டுருக்கிறேன். எண்ணெயில் 4-5 கருவேப்பிலை போட்டுங்க.
1/2 டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுங்க. ஏன்னா அட்ராக்ஷனாக கலர் கொடுக்கும் குழம்பு, பார்க்குறப்பயே சாப்பிட்ணும் போல் தோணும். அதனால தான் 1/2 ஸ்பூனு சேர்த்துக்க சொல்கிறேன். இது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு குழம்பு நிறுத்தின பிறகு நம்ம அதில் ஊற்றணும். நம்ம 10 நிமிஷம் கழித்து இப்போ தான் நான் திறக்கிறேன். நல்லா மீன் வந்து வெந்துடுச்சு பாருங்கள். எண்ணெயில் கருவேப்பிலை, பூண்டு, காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரியே காரசாரமாக மசாலா அரைச்சி என் ஸ்டைல்லையே நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். திரும்ப திரும்ப வைப்பீங்க. மிளகு சீரகமெல்லாம் சேர்த்து இருக்கிறதால அவ்வளோ டைஜஷன்னு நல்லா இருக்கும் இந்த மீன் குழம்பு சாப்பிட்டாக்கா. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.